பட்டினி கிடந்து சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. ஒரு நன்மையும் குறைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 34:10 சொல்கின்றது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு சில லைன் மட்டும் பாடி நாம் ஆண்டவருக்கு தொடர்ந்து அவரை மேம்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லை, குறையில்லை, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோருக்கு ஒருபோது ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 இறைவார்த்தை 28. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 இறைவார்த்தை 28 எடுத்தவங்க நம்ம படிக்கலாம். எடுத்தீங்கன்னா படிக்கலாம். மத்தேயு 28:20. சாரி, மன்னிக்கணும். மத்தேயு 28:20. கடைசி அதிகாரம். அன்பிற்குரிய முடியல கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதே உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்றாரு? அந்த கடைசி வார்த்தை லைனை படிச்சோன்னா என்ன சொல்லுது? இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாக்கு. என்ன சொல்றாரு? இந்த உலகம் முடியும் வரை நான் என்று உங்களோடு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏனென்றால் அந்த வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை அவரை கன்னிமணி போல பாதுகாக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் தரக்கூடிய ஒரு இது. கடவுள் நமக்கு, நாம் ஒவ்வொருவரும் கடவுளை நம்பி நாம் அவரை பற்றி கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அதுதான். ஒரு காட்டின் ராஜாவாகிய சிங்கக்குட்டிகளுக்கே உணவு இல்லாமல் இருந்தா கூட ஆண்டவரை முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவரோடு பயணிக்கின்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகம் முடியும் வரை, அதாவது எனக்கு இந்த உலகம் முடிகின்றது, என்னுடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் முடிவு வரை, என்னுடைய வாழ்நாள் முடிவு வரையிலும் அவர் என்னை கண்ணின் மணி போல காக்கின்றார்.
அவர் என்னை கண்ணின் மணியாக வைத்து அவருடைய கண்ணின் மணியாக வைத்து பாதுகாக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு போராட்டமாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, நான் இன்று உன்னோடு இருக்கிறேன், இந்த உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன், உன் ஆயுள் நாள் முடியும் வரையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலகத்தின் ஆயுள் நாள் நீ முடிந்தாலும் இந்த உலகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து மீண்டும் என்னோடு நான் விண்ணகத்திலே சேர்த்து கொண்டு என்றென்றைக்கு நான் உனக்கு மகிழ்ச்சி தரும்படியாக நான் என்னோடு நான் சேர்த்துக்கொள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் சிக்கன பற்றிக் கொள்வோம், ஆண்டவரை உறுதியாக பற்றிக் கொள்வோம், சிக்கன பற்றிக் கொள்வோம். அப்பொழுது கிடைக்கும். நம்ம ஒரு சில நபர்களை, 2 நபர்களை குறித்து பார்க்கலாம் முடியுமானால். முதலாவது நபர், நாளை தினத்துல நீங்க திருப்பலியில நீங்க எந்த அதிகாரத்தை தான் பார்ப்பீங்க. 1 அரசர்கள் 7வது அதிகாரத்துல ஒரு கைம்பெண்ணுடைய வாழ்க்கையை குறித்து நாம் நாளை தினத்தில் நீங்க ஒவ்வொருவரும் திருப்பலியில் நீங்க போகும்பொழுது சிந்திப்பீங்க. ஓகேங்களா? ஒரு கைம்பெண் எந்த தேசத்துல இருக்கிறாங்க அவங்க? இன்னைக்கு 7வது அதிகாரம் 1 அரசர்கள் 17வது அதிகாரம் இறைவார்த்தை நீங்க 8வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சாரிபாத் என்ற இடத்தில் ஒரு கைம்பெண்ணானவள் இறக்கின்றார். ஒரு சாரிபாத் இருக்கக்கூடிய இடத்தில், சாரிபாத் என்ற இடத்தில் ஒரு கைம்பெண் இருக்கின்றார். சாரிபாத் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய கைம்பெண், இன்னொன்று எலியா. ஓகேங்களா? 2 நபர்களை நாம பார்க்க போறோம். அது போக நேரம் இருந்த இன்னொரு 2 நபர்களை இதற்கு சார்ந்து ஒப்பிட்டு இன்னொரு 2 நபர்களை நம்ம பார்க்கலாம், அது பின்னாடி நேரம் இருந்தா. பிரைஸ் தி லார்ட். இப்போ எலியா யாரு? கடவுளோடு நடக்கின்றவர், கடவுளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு பயணித்து கடவுள் என்ன வார்த்தைகளை அவர் கொடுக்கின்றாரோ அதை இங்கு அறிவிக்கின்றவர் எலியா. இவர் கடவுளோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபர். இன்று நாம் ஊழியக்காரர்களை போல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2ஆம் நபர், இன்று உலகத்தில் அநேக போராட்டத்தின் மத்தியில சிக்கிக்கொண்டு என்னுடைய வாழ்நாளிலே இனிமேல் எனக்கு விடிவு கிடையாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லை, இனிமே ஒன்றுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இனிமே அடுத்து தொடர்ச்சியான ஒன்றும் கிடையாது என்கின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஓகேங்களா? 2 வகையான மனிதர்களை பார்க்கின்ற, ஒன்று கடவுளுக்கு ஊழியம் செய்கின்ற மனிதர், இன்னொன்று கடவுளின் படைப்புல தன்னுடைய வாழ்நாளிலே தான் எல்லாவற்றையும் இழந்தவளாக முழுமையாக ஒன்றும் இல்லாத நிலையிலே எனக்கு அடுத்த நிலை என்ன என்று ஒரு கேள்விக்குறியோடு வாழக்கூடிய ஒரு மனநிலை இன்று அநேக பேர் நம்ம மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க தொடக்கத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாபு என்ற அரசரிடத்துல போய் இவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? இனிமே இந்த தேசத்துல மழை பெய்யாது, இங்க பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் ஆகாபு என்ற அரசர்கிட்ட சொல்றாரு. ஏன் ஆகாபுட்ட சொல்றாரு? ஆகாபு யூதா அரசனாக இருந்தாலும் அவர் வேற்றொரு தெய்வத்தை வணங்குகின்ற ஒரு பெண்ணை அவள் மணந்து கொண்டு அவன் அந்த வேற்று தெய்வத்துக்கு பலி கொடுக்கிற ஒரு மனிதனாக போனான், கடவுளை விட்டு அகன்று போனான். ஆகவே அவன் நிமித்தம் அந்த நாடு முழுவதுமாக என்ன பண்ணுகின்றது? சாபத்திற்குள்ளாகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலியாவை அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இது உண்டாகும் சொல்லி. ஆனா அவன் என்ன பண்ணி இருக்கணும்? ஆகாபு மனமாறி இருந்திருக்கணும், மனமாறி இருந்திருக்கணும். ஆனா என்ன நடந்தது? அவரை கொல்வதற்காக தேடினான். எதனால? அவருடைய மனைவியின் சொல் கேட்டு இவரை கொல்வதற்காக தேடினான். கடவுள் சொல்றாரு, நீ ஓடிப்போ, நீ போய் ஓரேப் என்ற இடத்துல, இந்த இடத்துல ஒரு இடத்துல மலை இதுல போய் நீ உட்கார்ந்துரு, நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? உலகத்துல காகங்களை கொண்டு உனக்கு நான் உணவு கொடுப்பேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கடவுளின் ஊழியர்களுக்கு கடவுள் செய்யக்கூடியது என்ன? தன்னுடைய படைப்பை கொண்டே, தன்னுடைய படைப்பின் வழியாக, தன்னுடைய படைப்பை கொண்டு அவர் என்ன பண்ணுகின்றார்? அவருக்கு தேவையானதை சந்திக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல மனிதர்கள் வரல. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது அவருடைய ஊழியர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான விடுதலை என்னது? தான் படைத்த படைப்பே அவர்களுக்கு ஊழியம் செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, கடவுள் படைத்த படைப்பு அவருக்கு ஊழியம் செய்யும். நீங்கள் கடவுளுடைய
ஊழியர்களாக நீ கடவுளுக்கு உகந்த கடவுள் கட்டளை நியமங்களை கடைபிடித்து கடவுளுக்கு உகந்தவர்களாக நடக்கின்ற பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? கடவுள் படைத்த படைப்பு அனைத்தும் அவருக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க காகங்களை கொண்டு கொடுக்கிறார். மனிதர்கள் யாரும் வரல. அவர்களுக்கு தேவையான உணவு, இறைச்சி எல்லாம் கொண்டு கொடுக்கிறார். பாறையிலிருந்து நீர் வருகின்றது, அந்த ஏரியில நீர் வருகின்றது, நீரை கொண்டு பருகின்றார். மனிதர்கள் யாரும் கொண்டு கொடுக்கல. மனிதர்கள் கொண்டு கொடுக்கல. ஏன்? அவர் கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தார். அதனாலதான் 6:33 மத்தேயுல சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்? படிப்போம். முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள நபர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கடவுள் படைத்த படைப்பு உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு நடந்து வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் ஆர்ப்பரித்து பாடுகின்ற பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, இவர்களை பாடாது என்று சொல்லுவாங்க. அவர் சொல்வார், இவர்கள் பாடவில்லை என்றால் இந்த கற்கள் எழுந்து கடவுளை போற்றும் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய ஊழியர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சன்மானம். அவர்கிட்ட ஏதாவது இருந்ததா? எந்த போராட்டம்? அவர் கையில ஏதாவது உடைமை வச்சிருந்தாரா? இல்ல பெரிய வீடு வச்சிருந்தாரா? ஏதோ இருந்தாரா? இல்ல. ஆனா என்ன இருந்தது? மகிழ்ச்சி இருந்தது. கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லாத ஒரு போராட்டமா இருக்கும். எல்லாமே கீழே இருக்கும். ஆனால் என்ன, அவங்க எங்க இருப்பாங்க? கடவுளோடு பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் போராட்டங்கள் எல்லாம் என்னவாக இருக்கும்? ஒன்றுமில்லாம இருக்கும். அதனாலதான் புனித சின்னப்பர் அழகா சொல்லுவார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 8ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 8ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க. யாரை எடுத்தவங்க படிக்கலாம். ரொம்ப மிக தெளிவா சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லுவார். சின்னப்பருடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்கணும். கடவுளுடைய ஊழியர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு, இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒவ்வொரும் கடவுளுடைய ஊழியர்கள். ஏன் தெரியுமா? கடவுள் எப்பொழுது நம்மை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தாரோ நம்மளை குருக்களாகவும் மாற்றி இருக்கின்றார். அவருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, குருக்களாக மாற்றி இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. அவர் இதுல ஏதாவது நம்ம பார்த்தோன்னீங்களா, இதை படிச்சு பார்க்கும்போது அவர் முழுமையா என்ன தெரியுது? முழுசா உட்காந்து உடல் அளவிலும் மன அளவில் எல்லாத்தையும் கஷ்டம். ஒரு வெளிப்படையான பார்வையில நான் பார்க்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கை முழுமையான கடினமான வாழ்க்கை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? எந்த ஒரு வகையில நாங்க பாதிக்கப்படலை, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கோம், நிறைவாக இருக்கிறோம். அது பாருங்க, 10வது வசனத்துல ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுவாரு, ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஏழையர் என தோன்றினாலும். அந்த வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். ஒரு ஏழை நல்ல பேரை செல்வராக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஏழையா இருக்கிறவங்க பலரை செல்வர் ஆக்க முடியுமா? ஒரு பணக்காரன் தான் செல்வர் ஆக்க முடியும். அப்படின்னா இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் பலரையும் இந்த விண்ணுலக வாழ்வில் அவர்களை எல்லோரையும் செல்வராக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் மகிழ்ச்சியா சொல்றாரு, நாங்க இந்த உலகத்துல ஏழையர் போல இருந்தாலும் நாங்க எப்படி இருக்கிறோம்? செல்வர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிஸ்டர் எடுத்துருங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். இது முதல் நபரை குறிச்சு. இப்ப 2ஆம் நபருக்கு அடுத்து என்ன பண்றோம் பாருங்க. இப்ப அடுத்தவர் என்ன சொல்றாரு? சரி, நீங்க இருந்தது போதும், இப்ப என்ன பண்ண போறேன்? உன்னுடைய சகோதரர்களை கொண்டே உனக்கு போஷிக்க போயிடுறேன். ஓகே. இந்த சூழ்நிலையில உனக்கு என்ன ஆச்சுது? அவர் படைத்த படைப்பு அவருக்கு உணவு கொடுத்தது. இப்ப அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரிகள் வழியாக நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? எழுஞ்சு போ, சாரிபாத்துக்கு போ. ஏன் தெரியுமா? அங்க இன்னொரு அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
கடவுள் எப்பொழுதும் ஆண்டவரை கூவி அழைப்போருக்கு அருகில் இருக்கின்றார். வார்த்தை நல்லா கவனிக்கணும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரை கூப்பிடும் போது பிடித்து கொண்டிருக்கின்ற அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய வாழ்வும் முடிவும் எந்த ஒரு நிலை இருந்தாலும் ஆண்டவர் அதை திறந்து கொடுக்கவராக இருக்கின்றார். அந்த வாழ்க்கையின் வழியை திறந்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன பண்றாரு, இவர் எழுதிச்சு, போ, உனக்கு உணவு இங்கு கிடைச்சது போதும் இல்லை, இனி அங்கே கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, உன் வழியாக நான் இன்னொரு ஆளுக்கு அங்கே என்ன பண்ணணும், விடுதலை கொடுக்கணும், எழுந்து போங்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உனக்கு மட்டும் உணவு இல்லை, உன் வழியா நான் ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கணும், ஓடிப்போ, இங்க நிக்காத என்னன்னு சொல்ற, அனுப்புறாரு, ஓடுறாரு. அந்த அம்மா, ஒருத்த அம்மா என்ன பண்றாங்க, சுள்ளி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சகாலத்துல சுள்ளி தவிர வேற ஒன்றும் கிடைக்காது இல்லையா? மரங்கள்லாம் காஞ்சி போய் நிறைய சுள்ளி கிடைக்கும், அதுல பிரச்சனையே கிடையாது. அதை பொறுக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் கேட்கிறார், அம்மா எனக்குன்னு போய் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அம்மா ஒன்று தண்ணி கொடுக்க போகும்போது, வேண்டாம் வேண்டாம், தண்ணி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் போல அப்பம் கொடு. அப்ப அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றோம், என்னிடத்துல எதுவும் இல்லை, ஆண்டவரின் பெயரால் ஆணையிட்டு சொல்வார்கள். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னிடத்துல அப்பம் இல்லை. இப்ப இதுல இந்த அம்மாவுடைய கேரக்டர்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த அம்மாவுடைய மனநிலைகள், இந்த அம்மாவுடைய நிலை என்னென்று நம்ம பார்த்தோம்னா, முதல் காரியம் தெரிஞ்சது, அந்த அம்மா வசதியானவங்களா? நிச்சயமா இல்லை. வசதியா இருந்தனா எங்கேயாவது கொஞ்சம் உணவு வாங்கி காசு கொடுத்து அங்கே உணவு வாங்கியிருப்பாங்க. அவர் ஒரு பரம ஏழை. அவர் இடத்துல அடுத்த நேரத்துக்கு என்ன பண்றதுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனைவர் நம்முடைய இடத்தில், நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போல, அடுத்து எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம முழித்து கொண்டு எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய என்னது, சாப்பாடு ஒன்றும் கிடையாது. அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, அடுத்த வாழ்க்கைக்குள்ள ஒன்றும் இல்லாத ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து வாழ்வதற்கு ஒரு ஹோப்பு கிடையாது, அடுத்த வழி இதே இல்லை, நோ ஹோப். அவங்களுடைய அடுத்த வாழ்க்கைக்கு ஒரு வழி இல்லாத ஒரு நிலை, கடைசி முடிவு. அதாவது ஓடினேன் கடலின் எல்லை வரைக்கும் ஓடினேன், அங்கே தண்ணி இருந்து திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி வந்துட்டார் அவரு. ஆனா இங்க என்ன இல்லை, இந்த அம்மாவுக்கு அதுதான் வாழ்க்கை, அடுத்து போனா இல்லை அப்படிங்கிற நிலை. அந்த ஒரு நிலையில இந்த அம்மா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இதுல பாருங்க, ரெண்டு நல்ல பண்புகள் அந்த அம்மா இடத்துல பார்க்க முடியும், அருமையான பண்புகள். ஒன்று, தன்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் தயங்கினதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் இருப்பதற்கு பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயங்காத ஒரு மனநிலை. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த அம்மா சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, வாழும் உம் கடவுளாகி ஆண்டவரின் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இப்போ அந்த அம்மா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நீ போயான்னு சொல்லி அனுப்பியிருக்கணும் இல்லையா? என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இந்த மாவு கொஞ்சம் தான் இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி என் கதை பேசுமா? இல்லை, கதை பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அம்மாவுடைய மனநிலை, ஐயோ என்னை தேடி ஒருவர் வந்து விட்டார், அவருக்கு கொடுக்க உணவு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று ஆதங்கம் அவர்களுக்குள்ள வெளிப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன தேடி வந்துட்டாங்க, என்கிட்ட கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லையே ஆண்டவர். அப்பதான் அவங்க சொல்றாங்க, வாழும் கடவுளின் மேல் ஆணை, என்னிடத்துல அப்பம் இல்லை, நீங்க கேட்கிறமா என்கிட்ட அப்பம் இல்லை. என்ன இருக்குது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை சுட்டு எடுப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது சொல்லிய பொறுக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கும் என் மகனுக்கும் வேலை ஒரு நேரத்துக்கு போதும், அடுத்த நேரத்துக்கு எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நாங்கள் இறந்து போகக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நிலை என்று அவர்கள் அந்த இடத்தில் அவருக்கு உதவ முடியாத ஒரு மனநிலையை, ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஏக்கம் உள்ளத்துக்குள்ள, ஐயோ என்னை தேடி வந்தவருக்கு என்னால கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொன்று, அவர்களுக்குள்ளாக இருந்த என்ன இருப்பாங்க, இந்த அம்மா சொல்லி பறிக்க போகும்போது என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்க, ஆண்டவரே நீர்தான் வாழும் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் நம்பினேன், இப்ப என் வாழ்க்கையில
அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனாலும் என்ன பண்ண போறேன்? இருப்பதை கொண்டு நான் என் மகனுக்கு உணவு கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த நம்பிக்கையின் பேர்ல நான் எடுக்கிறேன். இனிமேல் என்னுடைய வழி அல்ல, இது உம்முடைய வழி, உம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டேன் என்று அவர்கள் சரணடைந்தார்கள். நம்பிக்கை கடவுள் மீது வைத்து அந்த இடத்தில் அவர்கள் சரணடைந்தார்கள். ஆகவேதான் கடவுள் அங்கிருந்து அனுப்பி விடுறார், ஓடி போன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்கிருந்து அனுப்பி விடுறார். இறைவார்த்தை சொல்லுகின்றது, நீங்க எரேமியா 33:3 இல்லையா? நம்ம வயாகுலம் பிரதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எரேமியா 33:3 என்ன வார்த்தை பிரதர்? என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை காண்பாய். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருளையும் நான் உனக்கு விளக்கி கூறுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீ அறிந்திராத செயல்களை நான் என்ன பண்ண உனக்கு காட்டுவேன். என்ன பண்ண? நீ என்னை நோக்கி மன்றாடும் பொழுது, என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது, என்னுடைய காதுகள் கேட்காதபடி குறுகவில்லை, மூடப்படவில்லை, என்னுடைய கரங்கள் குறுகி போகவில்லை. இதோ நான் உனக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று எங்கேயோ இருந்த மனுஷனை பிடிச்சி இங்க அனுப்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த அம்மாவின் நம்பிக்கை எங்க இருந்தவர்? எங்கேயோ ஒரு பக்கத்துல காக்கா சாப்பாடு கொடுத்து இந்த இடத்துல இருந்து வெட்டி விடுறாரு, ஓடி போங்க, இது போதும் உனக்கு, இனிமே என் பிள்ளை அங்க கஷ்டப்படுது, ஓடி போங்க, போய் அங்க போய் கொடு. ஹல்லேலூயா. இன்றும் நீங்கள் அந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால், இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுக்கு மேல எல்லை இல்லை என்றால், கடவுளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடவுளை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஊழியர்களின் வாய்களில் இருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அங்கே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையின் வழிகளை திறந்து கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை இதுதான் மூடியிருக்கிறது என்றால், இன்று முதல் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து அந்த மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுமா. இப்பொழுது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்ற கடவுளை தட்டி உற்சாகத்தோடு நன்றி. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், இதோ எனக்கு வாழ்வு இல்லை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், இதோ என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய்விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வேளையில உங்களுடைய வாழ்க்கையின் முன்பாக இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்துக் கொண்டிருக்கின்றார். இறை வார்த்தை சொல்லுகின்ற, நான் உனக்கு முன்பாக சென்று தூதனை அனுப்பி, இதோ உன்னுடைய குன்று, உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய குன்றுகளை நான் சமப்படுத்துவேன். இரும்பு தாழ்பாளை உடைத்து, செப்பு கதவுகளை உடைத்து, நான் உனக்கு நீ மறைவாக வைத்திருக்கக்கூடிய புதையல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம், ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். சீராக்கு 2 சொல்லப்படும், ஆண்டவரை நீ சிக்கன பிடித்துக்கொள், உன் வாழ்நாள் முழுவதும் வரை பிடித்துக்கொள், அதை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் இறை வார்த்தையை கேட்பதோடு நின்று விடக்கூடாது. இறை வார்த்தையின்படி செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் நிலை எலியாவுக்குள்ள நிலையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எலியாவுக்குள்ள நிலை வேண்டுமா அல்லது சாரிபாத்துக்குள்ள நிலை வேண்டுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. எலியாவுக்குள்ள நிலை வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு கடவுளுக்காக ஓட ஆரம்பிங்க. கடவுளுக்காக நீங்க உங்களை தியாகம் பண்ண ஆரம்பிங்க. கடவுளுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. கடவுளோடு பயணிங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், ஆனால் கடவுள் படைத்த படைப்பின் வழியாக கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார். இல்லை, எனக்கு சாரி பார்த்துக்கொள்ள ஆசீர்வாதம் போதும், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, இதை மட்டும் கொடுங்க, இது மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா, இன்று ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதும் ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாகவும் அவருடைய தூதர்கள் வழியாகவும் உங்களுக்கு வாழ்க்கையின் கதவுகளை திறந்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறை வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல் 147:3 எடுத்து படிக்கணும். டிஸ்பிளே வேண்டாம் சார். இறைவார்த்தை 147:3 குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை குணமாக்குகின்றார். பிரைஸ் தி லார்ட். நீங்க இன்னைக்கு உடைந்து கொண்டிருக்கீங்களா?
உடைந்து போய் நொறுக்கப்பட்டு, இந்த மனித சமுதாயத்தால் நொறுக்கப்பட்டு, அல்லது உங்கள் குடும்பத்தினரால் நொறுக்கப்பட்டு, அல்லது உங்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளால் நொறுக்கப்பட்டு, அல்லது உங்க வாழ்க்கையில நோயினால் நொறுக்கப்பட்டு, உங்க வாழ்க்கையில வாழ்க்கையை இனிமே வாழ வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். உங்கள் உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் குணம் கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் குணம் கொடுக்கின்றார். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு குணம் கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து உங்கள் தேவைகளை நிறைவு செய்வார். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைவு தருகின்றவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டு, அவர் வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அவர் வார்த்தைக்கு உகந்தவர்களாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். நீங்க அதைத்தான் செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இறைவார்த்தை அருமையான வசனங்கள் உண்டு. திருப்பாடல் 145:18 18-19. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் என்ன பண்ணுகின்றார்? மிக அருகில் இருக்கின்றார். ஆனா நம்முடைய தேவன் இன்று நமக்குள்ளாக இருக்கின்றார். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம விசுவாசத்துல அடுத்த நிலைக்கு போயிடும். இப்ப நம்ம தொடக்கத்தில் இருக்கிறனாலதான் நமக்கு பிரச்சனை. இன்னும் நிறைய இடத்துல விழுந்து கொண்டே இருக்கிறோம். போராட்டத்தில் இருக்கும் பொழுது விழுந்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் என்ன பண்ணுகின்றார்? அண்மையாக இருக்கின்றார். அவர் சொல்ற அடுத்த வார்த்தை பாருங்க, தமக்கு அஞ்சு நடப்போரின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற பொழுது, அந்த சாரிபாத்து பெண் ஆண்டவரை தேடினது போல என்னுடைய தேடல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமோஸ் 5:4 இப்படியாக சொல்லுகின்றது. இதோ இஸ்ரவேலின் வீட்டாருக்கு ஆண்டவர் கூறுவது, இஸ்ரவேலின் வீட்டாராகிய உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கூறுகின்ற வார்த்தை, என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நன்றி சொல்லுவோம். என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆமென். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். இந்த உலகத்தில் யாரையும் தேடாதீர்கள். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் கிடைப்படாது. ஏனென்றால் ஆண்டவர் என் வாழ்நாள் முழுவதும் அவர் என்னோடு இருக்கின்றார். இந்த உலகம் முடியும் வரை அவர் இந்த உலகம் என்னோடு இருக்கின்றார். இந்த உலகம் முடியும் வரை என் குடும்பத்தோடு இருக்கின்றார். ஆகவே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கலாம், ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. அந்த தேவன், உன்னதமான தேவன் என்னோடு இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் கொண்டிருக்கின்றோம். நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், யார் என்ன வேணாலும் இருக்கலாம். குழந்தைகளை குறிச்சா கவலைப்படாதீங்க. என் தேவன் பெரியவர், எனக்குள்ளாக இருக்கின்றவர். யோவான் 4:6, 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டது போல, இதோ இந்த உலகத்தில் இருப்பவனை விட என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கின்றார். என்னுடைய தேவன் இந்த உலகத்தில் இருப்பவனோட பெரியவன். அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நான் யாரை கண்டு பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில நிறைவான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கின்றார். சொன்னார், என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்தேன். அந்த நிறைவான வாழ்வை அவர் எனக்கு பெற்று தந்திருக்கின்ற பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடுங்கள். அவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு தேடுங்கள். அவர் வார்த்தையை உள்வாங்குங்கள். அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எலியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எலியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சாரிபாத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் இந்த எலியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம். சாரிபாத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வேண்டுமா, எலியாவுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் வேண்டுமா? நீங்க முடிவு பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இங்கே உடைந்து போன நெஞ்சத்திலே ஆண்டவர் அநேகவோட உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இதோ போராட்டத்தோடு நிறைய பேர் வந்தீங்க. போராட்டத்துல மத்தியில ஏதோ என்ன செய்ய போறேன்னு தெரியாம இருந்த நிலையில இந்த வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. அதுதான் கடவுள் தரக்கூடிய வார்த்தை, தரக்கூடிய விடுதலை. வார்த்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விடுதலை அதுதான். அதனாலதான் யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 15:3 என்ன சொல்லுது? எடுத்தவங்க படிக்கலாமா? நாம் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். Praise the Lord. Hallelujah. ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளாக வருகின்ற பொழுது நீங்கள் தூய்மையாக்கப்படுகின்றீர்கள். உங்களில் இருக்கக்கூடிய எல்லா இருளும் அகன்று கொண்டிருக்கின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் நிறைவான ஒளி தங்க வருகின்றது. அந்த நிறைவான ஒளி உங்களை நிரப்புகின்ற பொழுது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். Praise the Lord. மறந்து போகாதீங்க. கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்க என்ன நடக்குது? உங்களில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் அகன்று வெளியே போகின்றது. இருள் அகன்று வெளியே போகின்ற பொழுது அங்கே ஒளியின் உறைவிடமான தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகின்றது. உங்களை அவர் நிரப்புகின்ற பொழுது நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கின்றீர்கள். ஆகவே தான் கடவுள் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5:14, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்திலே ஒளியாக இருக்கிறீர்கள். ஆனா அனைவருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒளியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒளியான வாழ்வை கொடுத்திருக்கின்றார். ஒரு அருமையான பாட்டு இருக்குது இல்லையா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். இவ்வளவு அருமையான பாட்டு தெரியுங்களா? நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். அந்த ஒரு ஸ்டான்ஸா எல்லாம் பல்லவி மட்டும் பாடலாம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். நம் தேவன் பெரியவர். உன்னை படைத்தவர் உன்னை வழி நடத்துவார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் படைத்து நம்மை படைத்திருக்கின்றார். எல்லா வழிகளையும் வைத்திருக்கின்றார். என்னுடைய செயல்களினால் அது அடைபட்டிருந்தால் ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது போல இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் அவர் திறந்திருக்கின்றார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கையோடு பயணிப்போம். வாழ்க்கையில கடவுளை பற்றி கொள்வோம். அவர் சொன்ன வார்த்தை, இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் இன்று உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் முடியும் வரை நான் இன்று உங்களோடு இருக்கிறேன். இதோ இந்த உலகத்திலே யாரை குறித்தும் யார் எதை வேணுமானாலும் சொல்லட்டும், ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னில் இருப்பவர் பெரியவர். உன்னிலே இருக்கின்றவர் பெரியவராக இருக்கின்றார். அந்த தேவனுக்கு ஒரு மகிமைப்படுத்தி ஒரு பாடலோடு இந்த வேளையில ஒரு பாடலை பாடி பயன்படுத்த. ஏனென்றால் 2வது நபர்களை குறித்து பார்ப்பதற்கு நேரமில்லை. ஆனால் அந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த வேளையில நீங்கள் மியூட் செய்து வைத்து மகிழ்ந்து இந்த வேளையில ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்